வெல்கம் டு குச்சலா கார்னர். எல்லாருக்கும் வணக்கம். திருமலையில் மார்ச் 2024க்கான தர்ஷன் மற்றும் சேவா டிக்கெட்ஸ்க்கான ஆன்லைன் கோட்டா ரிலீஸ் பற்றின டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க. எந்தெந்த டேட்டில் எந்தெந்த சேவா மற்றும் எந்தெந்த தர்ஷனுக்கான டிக்கெட்ஸு ரிலீஸ் பண்ண போகிறதா அப்டேட் கொடுத்துருக்காங்க. இப்போது அந்த டீட்டெயில்ஸ், அதாவது எந்த டேட்டில் எந்த தர்ஷன் மற்றும் சேவை டிக்கெட்ஸு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை ஒன் பை ஒன் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் வில் பி அவைலபிள் ஃப்ரம் 18/12/2023 10 AM to 20/12/2023 10 AM. அதாவது ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவைகளான சுப்ரபாதம், தோமாலா, அர்ச்சனா, அஷ்டதள பாத பத்மாராதனம் ஆகிய இந்த ஆர்ஜித சேவைகளுக்கான டிக்கெட்ஸ்க்கான எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் November 18 December 20 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷனில் காசு எதுவும் கட்ட வேண்டி இருக்காதுங்க. இது ஃப்ரீ தான். டிசம்பர் 18 அதாவது இன்றைக்கி காலையில் 10 மணிலேருந்து 20 நாளை மறுநாள் காலையில் 10 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்குங்க. எத்தனை பேர் வேணாலும் இந்த எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இதில் ரிஜிஸ்டர் பண்ண பிறகு 20 மதியம் 12 மணிக்கு மேலே ரிசல்ட்ஸ் கொடுப்பாங்க. அதாவது குலுக்கல் முறையில் ரேண்டமாக செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் ஆன பிறகு அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் நம்ம பேர் இருந்தால் மட்டும் எந்த சேவைக்கு செலக்ட் ஆகி இருக்கிறோமோ அந்த சேவைக்கான பணத்தை மட்டும் கட்டி அந்த சேவைக்கான டிக்கெட்டை வாங்கி நம்ம சேவையில் அட்டென்ட் பண்ணலாங்க. அடுத்து ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் ஃபார் கல்யாணம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் அண்ட் சஹஸ்ர தீபாலங்கரண சேவா வில் பி அவைலபிள் ஃப்ரம் 21 December 2023 at 10 AM. அதாவது திருமலையில் நடக்கிற ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவைகளுக்கான டிக்கெட்ஸு, கல்யாண, ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் மற்றும் சஹஸ்ர தீபாலங்கரண சேவைகளுக்கான டிக்கெட் வந்து 21 டிசம்பர் 21 காலையில் 10 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா அப்டேட் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்ரீவாரி ஃப்ளோட் ஃபெஸ்டிவல் டிக்கெட்ஸ் வில் பி அவைலபிள் ஃப்ரம் 21 December 2023 at 10 AM. அதாவது வருடாந்திரம் நடக்கிற, அதாவது ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற ஸ்ரீவாரி ஃப்ளோட் ஃபெஸ்டிவல்னு சொல்கிற தெப்போத்சவம் மார்ச் மாதம் நடக்க இருக்குங்க. அதற்கான டிக்கெட்ஸ் வந்து 21 டிசம்பர் 21 காலையில் 10 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறத அப்டேட் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸும் இந்த தெப்போத்சவத்துக்கான டிக்கெட்ஸும் ஒரே டைமில் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், த ஆன்லைன் சேவா விர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் அண்ட் கனெக்டட் தர்ஷன் ஃபார் கல்யாணம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் அண்ட் SD சேவா, சஹஸ்ர தீபாலங்கரண சேவா வில் பி அவைலபிள் ஃப்ரம் 21 December 2023 at 3 PM. அதாவது இந்த ஆன்லைன் சேவான்னு சொல்கிற விர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் இது வந்து சொன்ன ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட் போல தாங்க. ஆனால் அந்த ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் வாங்கினா நம்ம போய் நேராக அந்த உற்சவங்களில் சேவைகளில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனால் இந்த விர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன்ன்றது நம்ம டைரெக்டாக திருமலைக்கு போய் சேவாவில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அந்த சேவாவை நம்ம SBBC சேனலில் லைவ் டெலிகாஸ்ட்டில் பார்த்துக்கிட்டு அது கனெக்டடாக தர்ஷன் அதுக்கடுத்து ஒரு நாள் என்றைக்கு சேவா புக் பண்ணுறோமோ அன்னையிலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே எப்போ வேணாலும் அங்கே அவைலபிலிட்டியை பார்த்துக்கிட்டு, அதாவது தர்ஷன் கோட்டா அவைலபிலிட்டியை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிக்கெட்டை புக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தர்ஷனத்துக்கு போகலாம். அதற்கான டிக்கெட்ஸ் வந்து 21 டிசம்பர் 21 3 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறத அப்டேட் கொடுத்துருக்காங்க. அடுத்து த அங்க பிரதட்சணம் டோக்கன்ஸ் வில் பி அவைலபிள் ஃப்ரம் 23 December 2023 at 10 AM. அதாவது மார்ச் மாதத்துக்கு திருமலையில் அங்க பிரதட்சணம் செய்யணும்னு விரும்புகிற பக்தர்கள் டிசம்பர் 23 காலையில் 10 மணிக்கு டிடிடியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் லாகின் ஆகி டிக்கெட்ஸை புக் பண்ணிக்கலாங்க. அடுத்து தர்ஷன் ஃபார் த சீனியர் சிட்டிசன்ஸ் ஃபிசிக்கலி சேலஞ்சர் குவாட்டா வில் பி அவைலபிள் ஃப்ரம் 23 December 2023 at 3 PM. அது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்கள், அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான தர்ஷன் கோட்டாக்கான டிக்கெட்ஸ் வந்து 23 டிசம்பர் 23 மதியம் 3 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா அப்டேட் கொடுத்துருக்காங்க. அடுத்து த தர்ஷன் அண்ட் அகாமடேஷன் கோட்டா ஃபார் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டோனார்ஸ் வில் பி அவைலபிள் ஃப்ரம் 23 December 2023 at 11 AM. அதாவது ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டோனர்ஸ், அதாவது 10,000 ரூபாய் ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணி ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டோனர்ஸ்க்கான டிக்கெட் வாங்குறவங்களுக்கான தர்ஷன் மற்றும் அகாமடேஷன் கோட்டா, அதாவது தர்ஷனத்துக்கான கோட்டா மற்றும் அங்கும் தங்கும் வசதிக்கான ரூம்ஸ்க்கான கோட்டாவும் டிசம்பர் 23 காலையில் 11 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறத அப்டேட் கொடுத்துருக்காங்க. அடுத்து the ₹300 special entry darshan tickets will be available from 25th December 2023 at 10 AM. அதாவது 300 ரூபாய் டிக்கெட், ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்டுன்னு சொல்கிற 300 ரூபாய் டிக்கெட்ஸ் வந்து டிசம்பர் 25 காலையில் 10 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா அப்டேட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது த அகாமடேஷன் கோட்டா ஃபார் திருமலா அண்ட் திருப்பதி அகாமடேஷன் வில் பி அவைலபிள் ஃப்ரம் 25th December 2023 at 3 PM.
திருமலையில் மற்றும் திருப்பதியில் ரூம்க்கான கோட்டா, அதாவது ரூம் புக்கிங்க்கான கோட்டா வந்து டிசம்பர் 25 மதியம் 3 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா அப்டேட் கொடுத்துருக்காங்க. அடுத்த அப்டேட் பாருங்கள். ahead of வைகுண்ட ஏகாதசி feat, TTD is organizing the traditional temple cleansing feat கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம் at Srivari temple on December 19. Usually, this ritual is held before Ugadi, Anivara Asthanam, annual Brahmotsavam and Vaikunta Ekadasi in a year. This cleansing feat takes place between 6 a.m. and 10 a.m. The darshan commences from 10:30 a.m. onwards. In view of the feat, TTD has cancelled Ashtadala Pada Padmaradhana Seva on the day. அதாவது ஒவ்வொரு திருவிழாவுக்கு முன்னாடியும், திருமலையில் நடக்கிற ஒவ்வொரு திருவிழாவுக்கு முன்னாடி வர செவ்வாய்க்கிழமைகளில் கிளென்சிங் ஃபீட், அதாவது கோயிலை சுத்தப்படுத்துவாங்க. அந்த ப்ரோக்ராம் இருக்குன்றதுக்காக அன்னைக்கு தர்ஷன் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். கிளென்சிங் ப்ரோக்ராம், அதாவது கோயிலை சுத்தப்படுத்துகிற ப்ரோக்ராம் வந்து உகாதி, ஆனிவார ஆஸ்தானம், ஆனுவல் பிரம்மோற்சவம், அதாவது வருஷம் நடக்கிற பிரம்மோற்சவம் மற்றும் வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாடி செய்வாங்க. இந்த வருஷம் அதே மாதிரி வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாடி வர செவ்வாய்க்கிழமையான டிசம்பர் 19 செய்ய போகிறதா அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதனால் டிசம்பர் 19 தர்ஷன் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலையில் 6 மணிலேருந்து காலையில் 10 மணி வரைக்கும் இந்த கிளென்சிங் ப்ரோக்ராம் இருக்கிறதுனால தர்ஷன் வந்து காலையில் 10:30 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அன்னைக்கு இந்த கிளென்சிங் ப்ரோக்ராம் இருக்கிறதுனால டிடிடி வந்து அஷ்டதள பாத பத்மாராதன சேவையை கேன்சல் பண்ணுறதா அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, டிசம்பர் 19 இந்த கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம் அப்படின்னு சொல்கிற கோயிலை சுத்தப்படுத்துகிற ப்ரோக்ராம் இருக்கிறதுனால டிசம்பர் 19 அதாவது செவ்வாய்க்கிழமை விஐபி பிரேக் தர்ஷனுக்கான ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் மூலமாக வர விஐபி பிரேக் தர்ஷனை கேன்சல் பண்ண போகிறதாகவும் டிடிடி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ 19 விஐபி பிரேக் தர்ஷன் கேன்சல் பண்ணுறதால கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடக்க இருக்கிற காரணத்தினால டிசம்பர் 19 விஐபி பிரேக் தர்ஷனை கேன்சல் பண்ணுறதால டிசம்பர் 18 ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸை அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி டிடிடி சொல்லியிருக்காங்க. இதுங்க டிடிடிலேருந்து வந்த லேட்டஸ்ட் அப்டேட்டு. இந்த அப்டேட்ஸ் என்னென்னன்றதை ஒரு முறை மறுபடியும் பார்க்கலாங்க. ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் குலுக்கல் முறையில் செலக்ட் ஆகி பெருமாளை முதல் வாசல் கிட்டேருந்து தரிசனம் பண்ணுறதுக்கான வாய்ப்பை கொடுக்குற இந்த ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் இன்றைக்கி காலையில் 10 மணிக்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. இது நாளை மறுநாள் 20 காலையில் 10 மணி வரைக்கும் இருக்கும். இந்த டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிற பக்தர்கள் டிடிடியோட ஆப்பில் போய் புக் பண்ணிக்கலாம். அடுத்து மார்ச் மாதத்துக்கான ஆர்ஜித் சேவைக்கான டிக்கெட்ஸ் வந்து 21 காலையில் 10 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அப்புறம் அதே ஆர்ஜித சேவை விர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன், அதாவது டைரெக்டாக சேவையில் அட்டன் பண்ணாமல் வீட்டில் இருந்த பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தர்ஷனத்துக்கான டிக்கெட் புக் பண்ணுறதுக்கான கோட்டா வந்து 21 மதியம் 3 மணிக்கு ரிலீஸ் பண்ண இருக்காங்க. அங்க பிரதர்ஷனம் டிக்கெட்ஸு மார்ச் மாதத்துக்கான திருமலையில் பிரதட்சணத்துக்கான டிக்கெட்ஸ் வந்து டிசம்பர் 23 காலையில் 10 மணிக்கு ரிலீஸ் பண்ண இருக்காங்க. அடுத்து தெப்போற்சவம் மார்ச் 20 24 வரைக்கும் 5 நாள் நடக்க இருக்கிற இந்த தெப்போற்சவத்துக்கான சேவா டிக்கெட்ஸ் வந்து டிசம்பர் 21 காலையில் 10 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா அப்டேட் கொடுத்துருக்காங்க. சீனியர் சிட்டிசன்ஸ் மற்றும் ஃபிசிக்கல் சேலஞ்சருக்கான கோட்டா வந்து டிசம்பர் 23 மதியம் 3 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதாவும், ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷனான 300 ரூபாய் டிக்கெட்ஸ் வந்து டிசம்பர் 25 காலையில் 10 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதாவும் சொல்லியிருக்காங்க. அடுத்து திருப்பதி மற்றும் திருமலையில் கீழ் திருப்பதி மற்றும் மேல் திருப்பதியில் அகாமடேஷன், அதாவது ரூம் புக்கிங்கான கோட்டா மார்ச் மாதத்துக்கான ரூம் புக்கிங்கான கோட்டா வந்து டிசம்பர் 25 மதியம் 3 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதுங்க டிடிடியிலேருந்து வந்த லேட்டஸ்ட் அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டிடிடி பற்றின லேட்டஸ்ட் அப்டேட்டை குச்லா கார்னர் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. நன்றி.